அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வைக்கம் போராட்டம் நடந்து 100வது ஆண்டு நாள் ஆகிறது. அதை நினைவு கூறுவதற்காக சில விஷயங்களை என்றிருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அனைத்து மக்களும் சமமாக நடத்தப்பட்டு இன்றோடு 100 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் ஒரு சில இடங்களில் ஆதிக்க சக்திகளால் அது இருக்கிறது, அதுவும் அளிக்கப்பட வேண்டும். இன்று 100வது நாள் கொண்டாடுவதற்கான முக்கிய காரணம், வைக்கம் என்ற ஊரில் உள்ள ஒரு கோயிலை சுற்றியுள்ள தெருக்களில் நபர் மட்டும் அந்த கோயிலை சுற்றி நடக்கலாம், சில பேர் நடக்கக்கூடாது, அதற்கு சமுதாயம் என்று பெயர் வைத்து சில சமுதாயம் நடக்கலாம், சில சமுதாயம் நடக்கக்கூடாது என்று தவறான செய்தி அந்த காலத்து மன்னர்கள் பரப்பி வந்தார்கள். ஆனால் அதையும் அவர்கள் நமது பெரியார் அவர்கள் போராட்டம் செய்து பல தலைவர்களை அழைத்து வந்து, மகாத்மா காந்தியும் அழைத்து வந்து சமாதானம் பேசியும் அது சரிப்பட்டு வரவில்லை. மன்னர் இறந்த பிறகு அந்த மன்னனுடைய மனைவி அந்த சமாதானத்திற்கு வந்தார்கள். நீங்கள் வாருங்கள், உங்களிடம் பேசுகிறோம், ஆனால் முதலில் நீங்கள் கோயிலை சுற்றி வருவதற்கு அனுமதி கேட்பீர்கள், பின்பு கோயிலுக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று அந்த ராணியம்மாவும் இதை கேட்டார்கள். ஆனால் பெரியார் சொன்னார், முதலில் எங்களை கோயில் சுற்றி வருவதற்கு அனுமதி கொடுங்கள், அப்புறம் கோயில் எழுவதை பற்றி பேசுவோம் என்று முதலில் அனுமதி வாங்கினார். அன்று பெரியார் அவர்கள் அனுமதி வாங்கி இன்றோடு 100 நாள் ஆகிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கூட, ஒரு தெருவில் நடப்பதற்கு கூட இந்த நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு நபரிடம் அனுமதி வாங்க வேண்டுமா? இதுதான் நம்மளுடைய நிலைமையா? இந்த நிலைமை மாறி 100 ஆண்டு ஆனாலும் இன்னும் சில கிராமங்களில் இது நீடிக்கிறது. இதை தயவு செய்து இந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற ஆதிக்க சக்திகள் இந்த நடவடிக்கையை கைவிடுங்கள். தயவு செய்து பெரிய ராமசாமி அவர்களை தயவு செய்து நினைவு கூறுங்கள், மறந்து விடாதீர்கள். தயவு செய்து ஈரோவை நினைத்து பாருங்கள். பக்தி தேவை, ஆனால் இன்னொருத்தருக்கு பயந்து நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் சமம், இந்த நாட்டில் அனைவரும் சமம் என்பதை நம்ம ராமசாமி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே போல் வைக்கம் போராட்டம் நடந்து கொண்டிருந்த 100 நாள் கழித்தும் இன்று இந்த 100 நாள் கழித்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த தெருவில் யார் நடக்க முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் கடை வைத்து நமது பெரியார் அவர்கள் சிலையையும் பெரியார் அவர்கள் படத்தையும் அந்த தெருக்களில் ஒவ்வொரு கடையிலும் வைத்திருக்கிறார்கள். கேட்டால், நான் இன்று கடை வைத்திருக்கிறேன், இந்த தெருவில் நடக்கிறேன் என்றால் என்னுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ராமசாமி அவர்கள் கேரளாவில் செயல்பட்டு இருந்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்று அந்த மக்கள் கோயிலுக்குள் செல்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டிலும் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்ற சட்டம் இருந்தது. இன்று கோயிலுக்குள்ளும் செல்லலாம், தமிழ்நாட்டில் அர்ச்சகரும் ஆகலாம் என்ற சட்டமும் வந்திருக்கிறது. ஆனால் அனைவரும் சமமாக பாதியுங்கள். நன்றி, வணக்கம்.